வெல்கம் டு த சேர்ஃபுல் பைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களுடைய மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், உங்களோட மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ஒரு 7 செட்டிங்ஸ் பண்ணுறதுனால உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆகிறதையும் ஹேங் ஆகிறதையும் வந்து நீங்கள் ஒரே நிமிஷத்தில் வந்து மாற்ற முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னன்னா, இப்போ என்னோட மொபைலில் மேலே பாருங்கள், ரைட் சைடில் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி கீழே லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. லாஸ்ட்டுக்கு போனோன்னே இந்த இடத்துல பாருங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அப் டு டேட்னு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்கள் மொபைல் அப் டு டேட்னு இல்லை அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பாருங்கள் யுவர் சாஃப்ட்வேர் இஸ் அப் டு டேட்னு இருக்குது. என்னோடய சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட்டில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கல அப்படின்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகிடும். அதனால் உங்களோட மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கும். நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னன்னா, உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் எபோட் ஃபோனுன்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் பல்ட்டு நம்பர்னு இருக்கும். இது மேலே வச்சு நீங்கள் 3 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் டிக் டிக்னு சொல்லி கண்டினியூஸாக கிளிக் பண்ணணும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா 8 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா 10 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். சில மொபைலில் 6 வாட்டி பண்ணால் போதும். ஸோ அதனால் 1 to 10 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருவாங்களோ அந்த செட்டிங்ஸ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ என்னோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணால் போதும். இப்போ நான் 3 டைம்ஸ் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோட பாஸ்வேர்டு வந்து கேட்குது டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து இப்போ நான் போட்டுக்கிறேன். என்னோட டெவலப்பர் ஆப்ஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் கம்ப்ளீட்டாக பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் என்னோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுன்னு லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு நியூவாக ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து எனபிள் பண்ணியிருக்கோம். இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நிறைய காமிக்கும். இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ், இது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அனிமேஷன் ஆப்ஸ், வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனில் இந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்கள் சர்ச் பாக்ஸ் இருக்கும். இது மேலே ஜஸ்ட்டு இப்போ நான் அனிமேஷன் டைப் பண்ணுறேன். இதில் டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பாருங்கள் ஆன் இருக்குது. இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அனிமேஷன், வீடியோ எடிட்டிங், கேமிங் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்ஸ்லாம் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால உங்களோட ஃபோனில் பேக்ரவுண்ட் ஆப்ஸில் அனிமேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ளே ஸ்டோரில் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலோட லோகோ தெரியும். அது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள் செட்டிங்ஸ்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரல் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரெஃபரன்சஸ்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கொடுக்குறதுனால உங்களோட மொபைலில் பேட்டரி வந்து சீக்கிரம் வந்து டவுன் ஆகாது. என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து மொபைலில் நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆப்போட ஓனர் வந்து அவனோட ஆப்பில் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். அதனால் உங்களோட பேட்டரி வந்து ஈஸியாக வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆகாது. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக் வந்துடுறேன். வெறும் 5ஆவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த ப்ரௌசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணீங்களோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ரைட் சைடில் பாருங்கள் 3 டாட் மாதிரி இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து கடப்பில் போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் போயிட்டு கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கும். இப்போ கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்றத மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கிளியர் டேட்டா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து அழிஞ்சிடும். யாராவது வந்து உங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து காமிக்காது. இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அண்ட் கேட்ச் டேட்டாஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். இப்போ நம்ம 6ஆவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா, இந்த டூல் வந்து நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னோடய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது. இது எதுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களோட ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128 GB அப்படின்னா அந்த 128 GB அப்படியே வந்து நீங்கள் ஒரு 128 GB மெமரி கார்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் உங்கள் மெமரி கார்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ரீசெட்னு இருக்குது. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் பாருங்கள் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ்னு இருக்குது. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எதுக்குன்னா நீங்கள் ஃபோன் வாங்கும் போது டிஃபால்ட் செட்டிங்ஸ்லாம் என்னென்னலாம் இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸ்க்கு வந்து மாறிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரீசெட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பேக் போயிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரீசெட் இன்டர்நெட் செட்டிங்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எதுக்காக அப்படின்னா உங்களோட வைஃபை டேட்டா, மொபைல் டேட்டா, ப்ளூடூத் இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து ரீசெட் ஆகிக்கும். உங்களோட இன்டர்நெட் வந்து சரியாக கனெக்ட் ஆகலை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்கள் இன்டர்நெட் செட்டிங்ஸ் வந்து மாறி இருக்கும். அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா உங்கள் இன்டர்நெட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து சிம் 1 சிம் 2 கேட்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிம் 1க்கு பண்ண போகிறேன் அப்படின்னா சிம் 1 கொடுத்துக்கணும். சிம் 2க்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா சிம் 2க்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சிம் 1ல் வந்து ஏர்டெல் போட்டிருக்கீங்க, சிம் 2ல் வந்து ஜியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த சிம் கார்டுக்கு ஏற்ற நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து அதுவாக வந்து ரீசெட் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ஃபேக்டரி டேட்டா ரீசெட்னு இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டிங்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக கொடுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் யார்கிட்ட போய் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபேக்டரி டேட்டா ரீசெட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸும் வந்து எரேஸ் ஆகிடும். ஐ மீன் இமெயில் ஐடியிலேருந்து உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் நீங்கள் என்னென்னலாம் வச்சுருந்தீங்களோ எல்லாமே வந்து காலி ஆகிடும். ஃபோனை வந்து கழுவி உங்கள்கிட்ட கொடுத்துரும். நீங்கள் கிட்டே செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டரி டேட்டா ரீசெட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களோட மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து எரேஸ் ஆகிடும்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபேக்டரி டேட்டா ரீசெட் கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக கொடுக்கணும். இப்போ நம்ம 7வதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் அப்படியே ஒரு லேட்டஸ்ட் மாடல் மொபைலுக்கு வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அப்படியே உங்களோட மொபைலில் உள்ள ஃபைல்ஸ், டேட்டாஸ், ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பிரிங் டேட்டா ஃப்ரம் ஓல்டு டிவைஸ்னு இருக்குது. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா உங்களோட ப்ளூடூத் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் சென்ட் டேட்டான்னு இருக்குது. இது நீங்கள் சென்ட் கொடுத்துடணும். சென்ட் கொடுத்துட்டு உங்களோட நியூ மொபைல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி அந்த மொபைலையும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப்ன்றதை வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துல ரிசீவ் டேட்டான்றதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த மொபைலை சென்ட் கொடுத்துட்டு அந்த மொபைலை ரிசீவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் உள்ள மொத்த டாக்குமெண்ட்ஸும் அந்த ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஃபோன் டு ஃபோன் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்கு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா உங்கள் மொபைலோட ஸ்பீட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா உங்கள் மொபைலோட ரேம் அண்ட் உங்கள் மொபைலோட ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் உங்களோட மொபைல் வந்து ஸ்பீட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அனிமேஷன் ஆப்ஸ் இல்லை வந்து கேம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து உங்கள் மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்கள் மொபைல் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.